அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு மிகவும் சிறப்பானது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்விடம் ஏராளமான துஆக்களை செய்கிறோம். நமக்கு தேவையானவற்றை நம்முடைய சொந்த வார்த்தைகளில் கேட்கிறோம். அதில் எந்த தவறும் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் எந்த மொழியில் எந்த வார்த்தையில் அழைத்தாலும் அதை செவிமடுக்கின்றவன். ஆனால் இதையெல்லாம் விட உயர்ந்த ஒரு சிறப்பு இருக்கிறது. அது யார் கற்றுத் தந்த துஆ என்பதை பொறுத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்த துஆக்கள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. அவை நுபுவத்தின் வார்த்தைகள். அல்லாவின் தூதர் தமது நாவினால் உச்சரித்த, உம்மத்திற்காக கற்றுக் கொடுத்த துஆக்கள். அதனால் அந்த வார்த்தைகளுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. அந்த வார்த்தைகளில் ஒரு தனி நூறானியத் இருக்கிறது. ஒரு முழுமை இருக்கிறது. ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. நாம் சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உள்ளடக்கியதாக அவை அமைந்திருக்கின்றன. எனவே நம்முடைய சொந்த வார்த்தைகளில் துஆ செய்வதோடு சேர்த்து நபியவர்கள் கற்றுத் தந்த துஆக்களையும் நாம் மனனம் செய்து அடிக்கடி ஓத வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உம்மத்திற்காக தேர்ந்தெடுத்த இந்த வார்த்தைகள் உலக நன்மையையும் மறுமை நன்மையையும் ஒரே நேரத்தில் பெற்றுத் தரக்கூடிய அற்புதமான துஆக்கள். இன்று அவற்றில் மிகவும் முக்கியமான 3 சிறிய துஆக்களை பார்க்க இருக்கிறோம். இந்த 3 துஆக்களையும் ஒவ்வொரு முஸ்லிமும் மனனம் செய்து தினமும் ஓத வேண்டும். முதலாவது துஆ மிகவும் அழகானது. اللهم إني أسألك العفو والعافية في الدنيا والآخرة. اللهم إني أسألك العفو والعافية في الدنيا والآخرة. இந்த துஆவின் பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், உலகத்திலும் மறுமையிலும் உன்னிடத்தில் நான் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு சுருக்கமான துஆ, ஆனால் அதற்குள் எவ்வளவு பெரிய அர்த்தம் அடங்கியிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆரோக்கியம் தேவை. உடல் ஆரோக்கியம் வேண்டும். மன அமைதி வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி வேண்டும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை வேண்டும். நோய்களிலிருந்து பாதுகாப்பு வேண்டும். அவ்வாறே மறுமையிலும் அல்லாவின் மன்னிப்பும் பாதுகாப்பும் வேண்டும். இதையெல்லாம் ஒரே துஆவில் நபியவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அஃப் என்றால் மன்னிப்பு. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட வேண்டும். ஆஃபியா என்றால் முழுமையான பாதுகாப்பு, நலன், ஆரோக்கியம், எந்த தீங்கும் இல்லாத வாழ்க்கை. எத்தனை பெரிய செல்வந்தராக இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை என்றால் அந்த செல்வத்தால் எந்த பயனும் இல்லை. அதனால் நபியவர்கள் உலகத்திலும் மறுமையிலும் ஆஃபியத்தை கேட்டார்கள். இந்த துஆவை தினமும் ஓதுங்கள். அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் வழங்குவானாக. இப்போது இரண்டாவது துஆவை பார்ப்போம். اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. இந்த துஆவின் பொருள், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் நேர்வழியையும் இறையச்சத்தையும் கண்ணியமான பேணுதலையும் தேவையற்ற நிலைமையையும் செல்வ வளத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். நபியவர்கள் ஒரே துஆவில் 4 மிகப்பெரிய அருட்கொடைகளை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். முதலில் அல் ஹுதா என்று கேட்கிறார்கள், அதாவது நேர்வழி. மனிதனுக்கு உலகத்தில் மிகப்பெரிய அருட்கொடை நேர்வழிதான். பணம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் புகழ் இருந்தாலும் நேர்வழி இல்லை என்றால் அவை அனைத்தும் பயனற்றவை. அடுத்ததாக அத்துகா என்று கேட்கிறார்கள், அதாவது இறையச்சம். அல்லாஹ்வை பற்றிய பயபக்தி. மனிதனை பாவங்களிலிருந்து தடுத்து நிறுத்துவது தக்வாதான். அதன் பிறகு அல் அஃபாஃப் என்று கேட்கிறார்கள், அதாவது கண்ணியமாக வாழும் தன்மை. ஹராமானவற்றிலிருந்து விலகி தூய்மையான வாழ்க்கையை வாழும் பண்பு. தன்னுடைய கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் பாதுகாத்து கொள்வது. இறுதியாக அல் ஐனா என்று கேட்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் தேவையற்ற நிலை. அல்லாஹ்வே போதுமானவன் என்ற மனநிறைவு. அல்லாஹ் வழங்கும் ஹலாலான செல்வ வளம். மனிதன் யாரிடமும் கையேந்தாமல் வாழும் நிலை. சிந்தித்துப் பாருங்கள். நேர்வழி, இறையச்சம், ஒழுக்கம், செல்வ வளம். மனித வாழ்க்கைக்கு தேவையான 4 அடிப்படை அருட்கொடைகளையும் நபியவர்கள் ஒரே துஆவில் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அதனால் இந்த துஆவை நாமும் அடிக்கடி ஓத வேண்டும். இப்போது மூன்றாவது துஆவை பார்ப்போம். اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. இந்த துஆவின் பொருள், யா அல்லாஹ், எனக்கு பயனுள்ள கல்வியையும் தூய்மையான ரிஸ்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களையும் வழங்குவாயாக. எவ்வளவு ஆழமான துஆ இது. முதலில் நபியவர்கள் இல்மன் நாஃபியன் என்று கேட்கிறார்கள், அதாவது பயனுள்ள கல்வி. கல்வி இருந்தாலே போதாது. அந்த கல்வி நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனளிக்க வேண்டும். நாம் கற்ற அறிவு நம்மை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். அதனால்தான் நபியவர்கள் பயனுள்ள கல்வியை அல்லாஹ்விடம் கேட்டார்கள்.
அடுத்ததாக ரிஸ்கன் தய்யிபன் என்று கேட்கிறார்கள். அதாவது தூய்மையான ஹலாலான வாழ்வாதாரம். மனிதன் சம்பாதிக்கும் செல்வம் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹராமான வருமானத்தில் பறக்கத் இருக்காது. ஹலாலான ரிஸ்கில் அல்லாஹுடைய அருள் இருக்கும். இறுதியாக அமலன் முதக பலன் என்று கேட்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் நல்லறங்கள். நாம் தொழுகிறோம், நோன்பு நோர்க்கிறோம், தர்மம் செய்கிறோம், குரான் ஓதுகிறோம். ஆனால் அவை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்படாத அமல்களுக்கு பலன் கிடையாது. எனவே நாம் செய்யும் ஒவ்வொரு நல்லறமும் அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நபியவர்கள் இந்த துஆவை கற்றுத் தந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த 3 துஆக்களையும் மீண்டும் சிந்தித்து பாருங்கள். முதல் துஆவில் உலகத்திலும் மறுமையிலும் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேட்கிறோம். இரண்டாவது துஆவில் நேர்வழி, இறையச்சம், கண்ணியமான வாழ்க்கை, செல்வ வளம் ஆகியவற்றை கேட்கிறோம். மூன்றாவது துஆவில் பயனுள்ள கல்வி, தூய்மையான ரிஸ்க், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்கள் ஆகியவற்றை கேட்கிறோம். மனித வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான அனைத்து நன்மைகளும் இந்த 3 சிறிய துஆக்களுக்குள் அடங்கியிருக்கின்றன. அதனால்தான் நபியவர்கள் கற்றுத் தந்த துஆக்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. நாம் நம்முடைய சொந்த வார்த்தைகளில் துஆ செய்வது நல்லதுதான். ஆனால் நபியவர்கள் கற்றுத் தந்த துஆக்கள் அதைவிட எண்ணிலடங்கா மடங்கு சிறப்புடையவை. அவை நுபுவத்தின் வார்த்தைகள். அல்லாவின் தூதர் நமக்காக தேர்ந்தெடுத்த வார்த்தைகள். அவற்றை மனனம் செய்து தினமும் ஓதுவது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். எனவே அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த 3 துஆக்களையும் இன்று மனனம் செய்யுங்கள். உங்கள் தொழுகைகளுக்கு பிறகு ஓதுங்கள். காலை மாலை ஓதுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். குடும்பமாக இணைந்து ஓதுங்கள். அல்லாஹ் இந்த அற்புதமான நபிமொழி துஆக்களின் பரக்கத்தால் நமக்கு உலக நன்மைகளையும் மறுமை வெற்றியையும் வழங்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.